ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 1 டம்ளர் பச்சரிசியை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது இதே போல் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் வறுத்துட்டு அதையும் தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து கொரகொரப்பாக இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கடாயில் 1 டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அந்த குக்கர் உள்ளார வச்சுடுங்க. மூடி போட்டு மூடிட்டு குக்கரையும் மூடிட்டு 2 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இதை போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி ஆகிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.